வணக்கம், வெல்கம் டு ஸ்மார்ட் பேர் சேனல். நான் உங்கள் செல்வா. வாங்க நாம இப்ப எக்ஸல்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நாம எக்ஸல்ல ஒரு ஷீட்டை பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆயிடுது, அந்த பாஸ்வேர்டை நாம மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திரும்பவும் அந்த ஷீட்ல இருந்து அந்த பாஸ்வேர்டை எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம போடுற அப்டேட்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி, வாங்க நாம எக்ஸல்ல எப்படியெல்லாம் பாஸ்வேர்ட் போடுறதுன்னு சொல்லிட்டு போன வீடியோல ஒரு 4 விதமா பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துருங்க, அப்போதான் இது உங்களுக்கு புரியும். ஸோ இதில் நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன். ரிவ்யூவில் இப்போ ப்ரொடெக்ட் ஷீட்டில் பாஸ்வேர்ட் போகிறது, இந்த ஒரு மெத்தடை மட்டும் பார்ப்போம். 1 2 3 4 5 நான் பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன். ஓகே, தென் 1 2 3 4 5 பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன். இப்படி பாஸ்வேர்ட் போட்டுட்டேன் அப்படின்னா இந்த ஷீட்டில் நான் எதுவுமே எடிட் பண்ண முடியாது. ஸோ எரர் காட்டும். ரைட்டுங்களா? இதை நான் டெலிட் பண்ணால் கூட எனக்கு எரர் காட்டும். ஸோ இது நம்ம சேஃப்காக போட்டுட்டோம். ஓகே, ரைட். தென் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த பாஸ்வேர்டை மறந்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் ஜஸ்ட் அன்லாக்னு போட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே, ரைட். சேவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபைலை நம்ம எப்போ ஓப்பன் பண்ணாலும் சரி, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. ஓப்பன் பண்ணால் கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. இப்போ நமக்கு அந்த பாஸ்வேர்ட் மறந்துடுச்சு. இப்போ அந்த பாஸ்வேர்டை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ்எல்எஸ்ல ரைட் கிளிக் பண்ணி இதை ஃபர்ஸ்ட் ரீநேம் மாத்துறேன். இந்த ஃபார்மெட் இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸ்எல்எஸ்ன்ற ஃபார்மெட்டை ஜிப் ஃபைலா நான் மாத்திக்கிறேன். ஓகேங்களா? நீங்க பண்றீங்க அப்படின்னா இதை ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, ரைட். ஜிப் ஃபைலை நம்ம மாத்திக்கிறோம். ஆர் ஷூர்னு கேட்குது, எஸ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஜிப் ஃபைலாக மாறிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற ஃபைல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி ஓப்பன் ஆகும். இப்போ இங்கே பாருங்க, எக்ஸல்னு இருக்கு, அதை டபுள் கிளிக் பண்ணுங்க. ஒர்க் ஷீட்னு இருக்கு. இப்போ உள்ள இருக்கிற ஷீட்லாம் நமக்கு காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஷீட் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷீட் நான் என்ன பண்றேன், எடுத்து வெளியே இங்கே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம், எடுத்து இங்கே ஷீட்டை வெளியில போட்டுட்டோம். அந்த ஷீட் இங்கே இருக்கு. அந்த ஷீட் இங்கே இருக்கு. நான் ஷீட்டை இப்போ என்ன பண்றேன், ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் நோட் பேட் கொடுத்துக்கிறேன். ஸோ நோட் பேட் கொடுத்தீங்கன்னா நீங்க ஃபைன் பண்ணுங்க, கண்ட்ரோல் எஃப் ப்ரெஸ் பண்ணி ப்ரொடெக்ட்னு ஃபைன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஷீட்ல ஷீட் ப்ரொடெக்ஷன்ன்றதை உங்களுக்கு காட்டும் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்றேன், அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க பாருங்க ஒரு சின்ன ஏரோ மார்க் இருக்குல்ல, இந்த ஏரோ மார்க் திரும்ப எங்க முடியுதோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், செலக்ஷன் பண்றோம். ஓகேவா? ஸோ நான் இப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஏரோ மார்க் முடிகிற இடம் வரைக்கும் செலக்ஷன் பண்றேன். கொஞ்சம் நிதானமா பண்ணுங்க. அடுத்த ஏரோ மார்க்குக்கு போயிட்டீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற டேட்டாலாம் உங்களுக்கு மிஸ் ஆகிடும். சரிங்களா? ஓகே, நம்ம அந்த ஏரோ மார்க் எங்க முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ எனக்கு இந்த இடத்துல முடியுது. நான் என்ன பண்றேன், அதை மட்டும் டெலிட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலை அப்படியே என்ன பண்றேன், சேவ் பண்ணிடுறேன். சேவ் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் எஸ்ஸையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து அகைன் உள்ள போடுவோம். ரீப்ளேஸ் ஆன்னு கேட்கும், எஸ் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ பழைய ஃபைலுக்கு பதிலாக இது இப்போ ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அகைன் இதுக்கு என்ன பண்ணலாம், ரீநேம் மாத்தலாம். ஜிப்னு போட்டாலுங்களா, இப்போ ரீநேம் அகைன் எக்ஸ்எல்எஸ் ஃபார்மேட் எக்ஸ்எல் எக்ஸ். கரெக்டுங்களா? இதான் எக்ஸல் ஃபார்மேட். ஆர் ஷூர்னு கேட்குது, ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க, நம்மளால என்ன பண்ண முடியுது, டைப் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ பாஸ்வேர்ட் மறந்துடுச்சு அப்படின்னா இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தி நீங்க அந்த பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ வழக்கம் போல தான் எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.